நம்பொருள் நம் மக்கள் என்று செய்த நேர் அம்பரம் அடைந்து சால உய்பதன் மோனமோ உம்பர்நாதன் உத்தமன் ஒளி மிகுந்த சஞ்சடே உம்பர்நாதன் உத்தமன் ஒளி மிகுந்த சஞ்சடே நம்பன்னேவும் நன்னகர நலங்குள் காழி தக்கனார்தலை அறிந்த கங்கரன தனதரை அக்கினோடு அரகைத்த வண்ணரு காழியே ஒக்க ஞான சம்பந்தன் உரைத்த பாட வல்லவர் மிக்க இன்பம் எய்து வீட்டிருந்து வாழ்வதன் மென்மையே. நம்பொருள் நம்மக்கள் என்று நச்சி இச்சை செய்து நீர் அம்பரம் அடைந்து சால அல்லல் உய்ப்பதன் முனம் உம்பர்நாதன் உத்தமன் ஒளி மிகுந்த செஞ்சடை நம்பன் மேவும் நன்னகர் நலங்கொள் காழி சேர்மினே. நீர் நலங்கொள் காழி சேர்மினே. நீர் நீங்கள் நலங்கொள் காழி நன்மையை தன்னிடத்திலே கொண்டிருக்கின்ற காழி. நன்மையாவது சிவபோகம். சிவபோகத்தை தன்னிடத்திலே கொண்டிருப்பதாகிய நன்மை என்பதற்கு ஞானம் என்ற அர்த்தம். இந்த இடத்துல சிவபோகம். நன்மையை தன்னிடத்திலே கொண்டிருப்பதாகிய காழி நகருக்கு சென்று வழிபடுங்கள் அப்படின்னு நமக்கு அறிவுரை சொல்றார். சரிங்க சாமி, கொஞ்ச நாள் பொறுத்து போகலான்னு இருக்கிறேன், இப்போவே என்னங்க அவசரம் அப்படின்னா, அடையாப்பா அப்படி நினச்சிட்டு இருக்கிற, இப்படியே இருந்தியானா நீ சீர்காழிக்கு போக மாட்டேன், அம்பரத்துக்கு போக. அம்பரம்னா கேடுன்னு அர்த்தம். அம்பரம்னா ஆகாயம்னு ஒரு பொருள். இந்த இடத்துல ஒரே எழுதுனவங்க அப்படி தான் எழுதிக்கிறாங்க. அம்பரம் என்பது ஆகாயம், சொர்க்கம். சொர்க்கமாகலாம் நரகம், ரெண்டையும் செல்லுது. சொர்க்கம் நரகங்களில் போட்டு அல்லல் உழைப்பதன் பண்ணணும். அப்படி இல்லை, அம்பரம் என்ற சொல்லுக்கு கேடுன்னு அர்த்தம். கேட்டின் கண்ணே செல்லுவதற்கு முன்னே அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படி அர்த்தம் பண்ணணும்? அம்பரம் என்பதுக்கு ஆகாயம்னு அர்த்தம் பண்ணக்கூடாதோ அப்படின்னு கேட்டால், அவங்க அங்கேயும் போக மாட்டாங்க. ஆகாயம் போகிறதுக்கு அவங்ககிட்ட புண்ணியம் ஒன்றும் இல்லை. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு புண்ணியம் வேணும், பசு புண்ணியம் வேணும். சாலோகாதி பதங்களுக்கு போகிறதுக்கு சிவபுண்ணியம் வேணும். இவங்க பண்ணினது சிவபுண்ணியம் இல்லை, பசு புண்ணியமும் இல்லை, வெறும் பற்று. எந்த பற்றும் அவர்களால் விட முடியவில்லை. அதான் நம்பொருள் நம் மக்கள். அவங்ககிட்ட என்ன இருக்குங்க? நம்பொருள் நம்மக்கள் அப்படிங்கிற உணர்வோட என்ன இருக்கும்? மமகாரம் இருக்கும். மமகாரம்னா என்ன அர்த்தம்? எதை எடுத்தாலும் என்னுடையது. மம என்ற சொல்லுக்கு என்னுடையதுன்னு அர்த்தம். அகம் என்ற சொல்லுக்கு யான் என்ற அர்த்தம். மம என்ற சொல்லுக்கு என்னுடையதுன்னு அர்த்தம். அது ரெண்டையும் சேர்த்து அகங்காரம் மமகாரம்னு சொல்லுவான். அகங்காரம் மமகாரத்தை தமிழ யான் எனது, யான் எனதுன்னு செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும். இப்போ இவங்ககிட்ட என்ன இருக்கு? நம்பொருள் நம்மக்கள் அப்படிங்கிற உணர்வு இருக்குது. அந்த உணர்வுக்கு என்ன பேரு? மமகாரம்னு பேர். மமகாரம் இருக்குன்னு சொன்னா அது கூட என்ன இருக்கும்? அகங்காரம் நிச்சயமா இருக்கும். மமகாரங்க சொல்லி இருக்கிறார், சொல்லாதனால அகங்காரத்தையும் கூட்டி கொள்ள வேண்டாம். அப்ப அகங்கார மமகாரத்துள் பட்டு, இதான் அதுக்கு கருத்து. பாட்டு என்ன இப்படி இருக்க? நம்பொருள் நம்மக்கள். நம்பொருள்னா நம்முடைய பொருள், நம்மக்கள்னா நம்முடைய மக்கள். இதானே அர்த்தம். இதுதான் ஒரு பாட்டுக்கு அர்த்தம் பண்ற பொழுது வாட்சிய பொருள்னு ஒண்ணு, வியங்கிய பொருள்னு ஒண்ணு. வாட்சிய பொருள்னா சொல்லுக்கு சொல் நேரா வர்ற பொருளுக்கு வாட்சிய பொருள்னு பேர். வியங்கிய பொருள்னா குறிப்பு, அதுல இருந்து வரக்கூடிய குறிப்பு பொருள். இந்த இடத்துல குறிப்பு என்னன்னு கேட்டா மமகாரம் உடையவர்கள். மமகாரம் உடையவர்கள் எனவே அவங்ககிட்ட அகங்காரம் இருக்கும். அந்த அகங்காரம் மமகாரம் இருந்தா நச்சுதலும் இச்சித்தலும் வருங்க. இச்சித்தல் விரும்புதல், நச்சுதல் என்பது விரும்புதல் தான், விடாம பிடிச்சிக்கிறது. அதுதான் நச்சுதல். இச்சித்தல் என்பதுக்கு விரும்புதல்.
அப்போ நம்பொருள் என்றும் நம்மக்கள் என்றும் விரும்பி விடாமல் பிடித்திருப்பவர்களுக்கு என்ன சொர்க்கலோகமா கிடைக்கும்? அப்ப அம்பரம் என்பதுக்கு என்ன அர்த்தம் பண்ணணும்? கேடு. கேட்டின் கண்ணே நீங்கள் செல்வீர்கள், கேட்டின் கண்ணே செல்வதற்கு முன்னே என்று அர்த்தம் பண்ணணும். நம்பொருள் நம்மக்கள் என்று நச்சி இச்சை செய்து நீர் அம்பரம் அடைந்து சால அல்லல் உழப்பதன் மூலம் காழி சேர்மின். நீங்க இங்கேயே இருந்தீங்கன்னா அகங்கார மமகாரம் உங்களை விடாது. அகங்கார மமகாரம் உங்களுக்கு விடாதுன்னு சொன்னா கேடுகள் தான் வரும். அது வருவதற்கு முன்னே நீங்கள் சீர்காழி தலத்திலே சென்று பிரம்மபுரீஸ்வரரை வழிபடுங்கள். வழிபட்டா அந்த அகங்கார மமகாரம் நீங்கும். அகங்கார மமகாரம் நீங்கினா உங்களுக்கு கேடு இல்லை. ஆகையினால அது வர்றதுக்கு முன்னே இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு அறிவுறுத்துகிறார். நம்பொருள் நம்மக்கள் என்று நச்சி இச்சை செய்து நீர் அம்பரம் அடைந்து சால அல்லல் உய்ப்பதன் முனம். அல்லல் உய்ப்ப, உய்த்தல்னா அனுபவித்தல் அர்த்தம். உய்த்தல் என்ற சொல்லுக்கு செலுத்துதல் ஒரு பொருள். இந்த இடத்துல செலுத்துதல் அர்த்தம் இல்லை, அனுபவித்தல். அல்லலை அனுபவிப்பதற்கு முன்னமே அப்படின்னு அர்த்தம். அல்லல் உய்ப்பதன் முனம் உம்பர்நாதன் உத்தமன் ஒளி மிகுத்த செஞ்சடை நம்பன் மேவும் நன்னகர் நலங்கொள் காழி சேர்மே. உம்பர்நாதன் தேவர்களுக்கும் தலைவன். அதை ஏன் அந்த பேரால் சொல்றாருன்னு கேட்டா, தேவர்களை உயர்ந்தவர்கள் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, தேவர்களை விட உயர்ந்தவன் ஒருத்தன் இருக்கிறான், அவனை சென்று தொழுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் அப்படிங்கிறதுக்காக உம்பர்நாதன் என்ற பெயரை போட்டுக்கிறார். அதுக்கு மேல உத்தமன். உத்தமம்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம். அதுக்கு மேல வேற ஒன்று இல்லை. ஆகையினால அவன் உத்தமன். உத்தமன் ஏன் அவனை உம்பர்நாதன் என்றும் உத்தமன் என்றும் சொல்லுகிறோம்னு கேட்டா, ஒளி மிகுத்த செஞ்சடையை உடையவன். ஒளி மிகுத்த செஞ்சடையை உடையவன்னா அவன் உத்தமனாய் விடுவானோ அப்படின்னு கேட்டா, செஞ்சடை என்பது ஞானத்துக்கு அடையாளம். சிவபெருமானுடைய சடை என்பது ஞானத்துக்கு அடையாளம். அவன் ஞானி, ஞானம் உடையவன் ஆகையினாலே, ஞானமயன் ஆகையினாலே அவன் உம்பர்களுக்கு தலைவனாயிருக்கிறான், உத்தமனாக இருக்கிறான். எனவே அவன் நம்பன், நம்மால் விரும்பப்படுபவனாக இருக்கிறான். அவன் விரும்பி தங்கி இருக்கின்ற நன்னகர். நம்மால் விரும்பப்படுபவன், நமக்காக அவன் வந்து இங்கே தங்கி இருக்கிறான், விரும்பி தங்கி இருக்கிறான். நாம் வழிபட்டு உய்வதற்காக விரும்பி தங்கி இருக்கிறான். ஆகையினால அந்த நன்னகர் நலங்கொள் காழி சேர்மின். பாவம் மேவும் உள்ளமோடு பத்தியின்றி நித்தலும் ஏவமான செய்து சாவதன் முனம். மேல என்ன சொன்னாரு? அம்பரம் சேர்வதன் முன்னம் சொன்னார். இங்க பாருங்க, ஏவமான செய்து சாவதன் முனம். பிறந்தவன்லாம் சாகத்தான் போறான், எவன் தான் சாகாம இருக்க போறான்? பிறந்தவன்லாம் சாக போறான். ஆனா ஏவமான செய்து, ஏவம்னா எவ்வம்னு அர்த்தம். எவ்வம் என்ற சொல் ஏவம் நீண்டு வந்தது. எவ்வம்னா துன்பம். துன்பமானவற்றை செய்து சாவதன் முன்னர். துன்பமானவற்றை செய்துன்னா யாருக்கு? பிறருக்கல்ல, உனக்கு நீயே துன்பம் செய்து கொள்கிறாய். உனக்கு நீயே துன்பம் செய்து கொள்கிறாய்னா என்ன அர்த்தம்? மீண்டும் மீண்டும் பிறப்புக்கல்லவா ஏது பண்ணி வச்சிருக்கிறாய். மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு ஏது பண்ணி வச்சதுனாலே நீ துன்பம் செய்து கொண்டவனாக ஆகிறாய். அப்படி துன்பம் செய்து சாவதன் முன்னே, இந்த துன்பம் செய்வதற்கு கூட என்னென்ன வேணும்? பத்தியின்மை வேணும். பத்தி இருந்தா துன்பம் செய்ய மாட்டான். பத்தி இல்லை என்று சொன்னா துன்பம் செய்வான். எனவே பத்தியின்றி. பக்தி இல்லைன்னா எப்ப பக்தி இல்லாம போகும்? உள்ளத்திலே பாவமாகிய காரியம் ஓடிக்கொண்டிருந்தால் பக்தி இருக்காது. அப்போ பாவம் மேவும் உள்ளமோடு பத்தியின்றி நித்தலும் ஏவமான செய்து சாவதன் முனம் இசைந்து நீர் தீபம் மாலை தூபமும் செறிந்த கையராகி. வழிபாட்டுக்கு என்னென்ன வேணுங்கிற பொருளை சொல்லியிருக்கிறார். முக்கியமான பொருள் தீபம் ஒன்று, மாலை ஒன்று, தூபம் ஒன்று. 3 போதுமா அப்படின்னு கேட்டால் பாட்டில் எடுத்து சொல்ல முடிஞ்சது அவ்வளவுதான். ஆகையினால கிரியா விதிகளில் என்னென்ன பூஜா திரவியங்கள் சொல்லியிருக்குதோ அதெல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டும். இதுக்கு உபலட்சணம்னு பேர். ஒன்றை சொன்னால் போதும், மற்றதெல்லாம் கூட கூட்டி கொள்ள வேண்டும். தீபம் மாலை தூபமும் செறிந்த கையராகி நம் தேவதேவன் மன்னுங்கூர் திருந்து காழி சேர்வினே. நம் தேவதேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவனாயிருக்கிறான், நமக்கு இறைவனாயிருக்கிறான். அதனால நம் என்பதை போட்டு தேவதேவன், நம் தேவதேவன் மன்னூர் திருந்து காழி சேர்வி. சோறு கூரை இன்றியே துவண்டு தூரமாய் நமக்கு ஏறு சுற்றம் எழுகவே இடுக்கண் உய்ப்பதன் முனம். முதல் பாட்டில் அம்பரம் அடைந்து சால அல்லல் உய்ப்பதன் முனம் சொன்னாரு.
2வது பாட்டில் ஏவமான செய்து சாவதன் முனம் சொன்னார். இந்த 3வது பாட்டில் இடுக்கண் உய்ப்பதன் முனம். இங்கேயும் உய்த்தல் அனுபவித்தல் தான். இடுக்கண்ணா துன்பம். துன்பத்தை அனுபவிப்பதற்கு முன்னே எப்படி துன்பங்க? சோறின்றி கூரையின்றி. இதுதான் இருக்கிறதுல பெரிய துன்பம். உண்ண உணவும் இல்லை, உடுக்க உடையும் இல்லை. சோறு கூரையின்றி துவண்டு. யார்கிட்டயாவது பக்கத்தில் போய் நிற்கலாமோ? பக்கத்தில் நின்னா கூட அவங்க ஒன்று நம்ம தூர போன்னு சொல்லுவாங்க. நான் போக மாட்டேன்னு தெரிஞ்சு அவன் தூர போய் நின்றுக்குவான். எதுவும் பக்கத்தில் போய் நின்னா ஏதாவது கொடுப்பான்னு நினச்சி போனால் இவனை விட்டு அவன் தூரமாக போயிடுவான். அப்போ தூரமாய். தூரமான யாரு? அந்த வீதியில் இருக்கிறான், இந்த வீதியில் இருக்கிறான். அவன் பக்கத்தில் போய் நின்னா அவன் நம்ம விட்டு தூரமாக போயிட்டா சொல்லுவான். நமக்கு யார் யாரை சுற்றம் என்று நினைத்து கொண்டிருந்தோமோ அவர்களெல்லாம் கூட நமக்கு என்னவாக ஆவார்கள்? சுற்றம்னா என்ன அர்த்தம்? சூழ இருப்பவர்கள் சுற்றம். இப்போ இது என்ன ஆகிடும்? தூர இருப்பவர்களாக ஆகிடுவார். எனவே தூரமாய் நமக்கு ஏறு சுற்றம் என்ன பண்ணோம்? எழுகும். எழுகுதெல்லாம் இழித்து பேசும். அப்படி இழித்து பேசுவதனாலே இடுக்கண் உய்ப்பதன் முனம் காழி சேர்மின். ஆறுமோர் சடையினான் ஆதியானை செற்றவன். ஆதியான் பிரம்மன், பிரம்மனை அழித்தவன். பிரம்மனை அழித்தவன் பிரம்மனை சிரச்சேதம் செய்தவன் என்று அர்த்தம். ஆதியானை செற்றவன், இல்லைன்னா ஆதிக்கண்ணே யானையை செற்றவன் என்று அர்த்தம் பண்ணி அந்த கஜசம்மார மூர்த்தி இருக்கு இல்லையா, அதை சொன்னதாக கொள்ளலாம். நாறு தேன் மலர்பொழில் நலங்கொள் காழி சேர்மினே. நச்சி நீர் பிறன்கடை நடந்து செல்ல. மேலே பாட்டில் என்ன சொன்னார்? சோறின்றி கூரையின்றி சுற்றத்தார் பக்கத்தில் போய் நின்னா அவங்க தூரமாக போய் தள்ளி போய் நின்றுக்குவாங்க, அதனாலே உனக்கு துன்பம் வரும்னு சொன்னார். அதே இந்த பாட்டில் சொல்கிறார், நச்சி நீர் பிறன்கடை நடந்து செல்ல. கடைனா வீடு, வாசல், வாயிற்படி. பிறன் கடையில் இவன் நச்சி போவான். அவன் இவனை நினைச்ச மாட்டான். இவன் விரும்பி போவான். இவன் ஏண்டாவன் தான் அவன் நினைப்பான். நச்சி நீர் பிறன்கடை நடந்து செல்ல நாளையும் உச்சிவம் என்னும் உரை. ஒரு நாளைக்கு நாளைக்கு வான்னு சொல்லுவான். இன்னொரு நாளைக்கு போய் நின்னீங்கன்னா நேத்தான் நாளைக்கு வரேன்னு சொன்னான், இன்னைக்கு அதே சொல்லக்கூடாது. அப்போ என்ன பண்ணான்னா, இவன் காலையில் 10 மணிக்கு போயிருப்பான், நீ 12 மணிக்கு வாயேன் அப்படின்வான். 12 மணிக்கு போனால் நாளைக்கு வா அப்படின்வான். நாளைக்கு போனால் 12 மணிக்கு வாங்குவான். இதுதான் நச்சி நீர் பிறன்கடை நடந்து செல்ல நாளையும் உச்சிவம் என்னும் உரை உணர்ந்து கேட்பதன் மூலம் பிச்சர் நச்சு அரவு அறை பெரிய சோதி பேணுவார் இச்சை செய்யும் எம்பிரான் எழில்கொள் காணி செய்யும். பிச்சன் அன்புடையவன், நச்சு அரவு அறை நஞ்சுடைய அரவினை அறையின் கண்ணே கட்டியவன், பெரிய சோதியாயிருப்போம். பேணுவார் இச்சை செய்யும் எம்பிரான். யார் யார் அவனை விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் அவன் மேல் இச்சை உடையவர்களாக இருக்கிறார்கள். இதுக்கு சிவராகம்னு பேருங்க. காலையில் அராகம் ஒரு தத்துவம் படிச்சோம்ல. ராகம்னா ஆசை. இதுவும் ஒரு ராகம்தான். இது இறைவனிடத்தில் வைத்த ஆசை. இந்த ஆசைக்கு எதுவும் நாம் படிக்க போகிறோம். இதுக்கு சிவராகம் பேர். வித்தையின் அராகம், புத்தியின் அராகம், சிவராகம் அப்படின்னு இந்த அராகம் பல வகையில் வரும். இச்சை செய்யும் எம்பிரான் எழில்கொள் காணி சேர்மினே. கண்கள் காண்பொழிந்து மேனி கன்றி ஒன்றலாத நோய் உண்கிலாமை செய்து நும்மை உய்த்து அழிப்பதன் மூலம். நாளாக என்ன வரும்? பார்வை குறையும், மேனியில தளர்ச்சி வரும், நோய் ஒன்றா ரெண்டா எனவே முடியாது, அவைகளெல்லாம் வரும். அதனால எதையும் அனுபவிக்க முடியாமல் துன்பப்படுவீர்கள். அந்த துன்பம் வருவதற்கு முன்னமே கண்கள் காண்பு ஒழிந்து மேனி கன்றி ஒன்றலாத நோய் உண்கிலாமை செய்து நும்மை உய்த்து அழிப்பதன் மூலம். உய்த்து துன்பத்தின் கண்ணே செலுத்தி. இந்த இடத்துல உய்த்தல் செலுத்தல். அப்போ உய்த்தல் என்பதுக்கு அனுபவித்தல் சில இடத்துல பொருள் வரும், செலுத்துதல் என்று வரும். இந்த இடத்துல செலுத்தல் இருந்துச்சு. உய்த்து அழிப்பதன் மூலம் விண்குலாவு தேவர் உய்ய வேலை நெஞ்சு அமுது செய் கண்கள் மூன்றுடைய எம் கருத்தர் காழி சேர்மி. எம் கருத்தன், அவன் ஒருத்தன் தான் கர்த்தா, மற்றவர்களெல்லாம் கர்த்தாக்கள் அல்ல. மற்றவர்களை கர்த்தாக்கள் என்று சொல்லுவது உபச்சாரத்தினாலே. கர்த்தா என்று சொன்னால் செய்பவன் அர்த்தம். சுதந்திரமாய் செய்பவனுக்கு தான் கர்த்தா என்ற சொல் முழுமையாக பொருந்தும். பிறருடைய தயவினாலே செய்பவனுக்கு கர்த்தா என்ற சொல் பொருந்தாது. இப்போ பிரம்மா இருக்கான், படைப்பு கர்த்தா. திருமால் இருக்கிறான், காத்தல் கர்த்தா. இவங்களும் கர்த்தான்னு பேர். ஆனால் பிரம்மா படைப்பதும் திருமால் காப்பதும் யாரால நிகழ்கிறது? அவனுடைய அதிகாரத்தாலே நிகழ்கிறது. எனவே இவர்கள் சுதந்திரமாக செய்பவர்கள் அல்ல. சிவன் படைத்தான்,
சிவன் காத்தான் அப்படின்னு சொன்னா அவன் சுதந்திரமாக செய்வான். அதனால கருத்தன், கருத்தன் செயலுக்கு முதல்வன், வினை முதல்னு தமிழ்ல சொல்றது. அவன் ஒருவனுக்கு தான் கர்த்தா என்ற பெயர் முழுமையா பொருந்தும். கருத்தர் காழி சேர்மினே அல்லல் வாழ்க்கை உய்ப்பதற்கு அவத்தமே பிறந்து, அவத்தமே பிறந்து வீணேக பிறந்து, வீணாக பிறந்து. ஏயா பிறந்த அப்படின்னா என்னமோ துன்பங்கள்லாம் இருக்குது அனுபவிக்கணும்னு தலையில் எழுதி வச்சிருக்குதே அதுக்காக பிறந்த. அப்புறம் என்ன பண்ண போற? என்ன பண்றது? வாழ்நாள் முடிஞ்சதானே சாக வேண்டியதுதான். செத்து பிறகு அப்புறம் என்ன பண்ண போறேன்? இன்னொரு தரம் பிறக்க போறேன், இன்னொரு தரம் பிறந்து என்ன பண்ண போறேன்? அதே மாதிரி துன்பத்தை அனுபவிச்சு சாக போறேன். அப்ப இவன் ஏன் செத்தான்னு கேட்டா பிறப்பதற்காக, ஏன் பிறந்தான்னு கேட்டா சாவதற்காக. பிறப்பதற்கே காரணமாய் இறக்கின்றார் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அப்படின்னு அவத்தம், அந்த வாழ்க்கைக்கு தான் அவத்தமான வாழ்க்கை. அவத்தம்னு சொல்றோம் பாருங்க, அதுதான் அவத்தம், அவத்தமான வாழ்க்கை. அல்லல் வாழ்க்கை உய்ப்பதற்கு அப்படியான பிறந்தவன்லாம் கண்ம அனுபவத்துக்காக தானே பிறந்திருக்கிறான். அப்ப பிறந்தவன்லாம் கண்மத்தை அனுபவிச்சு ஆகணும் இல்லை அப்படின்னு கேட்டா, பல பிறப்புகளில் பிறந்து பிறந்து பக்குவப்பட்டதன் பயனாக சிவபரம்பொருள் ஒன்று உண்டு என்று தெரிந்து அதை அடைய வேண்டும் என்ற ஒரு உணர்வு வந்துதானா இந்த கண்ம அனுபவத்துக்காக பிறந்த பிறப்பு இருக்கு பாருங்க, அதுவே கண்மத்தை ஒழிக்கின்ற பிறப்பாக மாறிவிடும். அப்போ அது நன்மையை செய்கின்ற பிறப்பாக இருக்கும், அல்லல் செய்கின்ற பிறப்பாக இருக்காது. எனவே அல்லலை அனுபவிப்பதற்கு என்று பிறக்கின்ற பிறப்பு அபத்தமான பிறப்பு. அந்த அபத்தமான பிறப்பிலே பிறந்து வருந்துவதற்கு முன்னமே நீங்கள் சீர்காழியை சென்று சேருங்கள் என்று சொல்றார். அல்லல் வாழ்க்கை உய்ப்பதற்கு அவத்தமே பிறந்து நீர் எல்லையில் பிணக்கினில் கிடந்திடாது எழுமினோ. பிணக்கு மாறுபாடு. எனக்கு இருக்கிற கஷ்டம் ஒன்னா ரெண்டா சொல்லவே முடியாதுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதான் எல்லையில் பிணக்கு, எல்லையில் பிணக்கினில் கிடந்திடாது எழுமினோ. எழுமினோ என்பது ஓசைக்காக எழுமினோ என்று ஒரு மகரம் விரித்தலா வந்திருக்குதுங்க. பல்லில் வெண் தலையினில் பலிக்கு இயங்கு பான்மையன் கொல்லை ஏறது ஏறுவான் கோலக்காழி சேர்மினி. கோலம் அழகு, அழகுடைய காழியை சென்று சேர்மினி. பல்லில்லாத வெண்தலையில் பலி ஏற்க செல்பவன், அப்புறம் கொல்லை ஏறு ஏறுபவன். கொல்லை ஏறு என்று சொன்னாலே எந்த ஏறுன்னு ஞாபகம் வச்சுக்கணும், திருமால். கொல்லை என்பது முல்லை நிலத்துக்கு பேரு. கொல்லை ஏறுன்னு சொன்னா திருமாலாகி விடவும். சிவபெருமானுக்கு 2 ரிஷபம் இருக்குல்ல, தர்ம தேவதை ஒரு ரிஷபமா இருக்குது, இவன் ஒரு ரிஷபமாக இருக்கிறான். இடபமதாய் தாங்கினான் திருமால் காண்சாள. அதனால கொல்லை ஏற தேருவான் என்பது திருமாலாகிய ரிஷபம் என்று அர்த்தம். அடுத்து பொய் மிகுத்த வாயராய் பொறாமையோடு செல்லும் நீர் ஐ மிகுத்த கண்டராய் அடுத்து இறைப்பதன் முனம். ஐ மிகுத்த கண்டம், ஐ என்பது கபம் என்று சொல்றோம் இல்ல, அது ஐ மிகுத்த கண்டம். பேசக்கூட வராது, வெறும் இறைச்சல் தான் இருக்கும். அதை சொல்றார். ஐ மிகுத்த கண்டராய் அடுத்து இறைப்பதன் முனம் மை மிகுத்த மேனி வாழ் அரக்கனை. கருந்திரமுடைய அரக்கன் என்பதுக்காக மை மிகுத்த மேனி. மை மிகுத்த மேனி வாழ் அரக்கனை நெறித்தவன் பை மிகுத்த பாம்பு அறை. பை மிகுத்த பாம்பினை அறையிலே அணிந்த பரமன் அவனுடைய காழியை சேர்ந்தான். காலினோடு கைகளும் தளர்ந்து காம நோய்தனால் ஏலவார் குழலினார் இகழ்ந்துரைப்பதன் மூலம். ஏலவார் குழலினார் இகழ்ந்து உரைப்பதன் மூலம். சுந்தரமுசாமி சொன்னார், அகத்திற் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அழையேல் போ குருடா. இவர் என்ன சொல்லுவாங்க? அழையேல் போ கிழவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதானே இங்க வந்து கைகளும் காலினோடு கைகளும் தளர்ந்து காம நோய்தனால். காலும் கையும் தளர்ந்தாலும் ஐம்புல ஆசை விடுவதில்லை. காமநோய் என்பது ஐம்புல ஆசையை குறிச்சது. ஐம்புல ஆசையினால் செல்லுகின்ற நீர் ஏலவார் குழலினார் இகழ்ந்து உரைப்பதன் முனம் மாலினோடு நான்முகன் மதித்தவர்கள் காண்கிலா நீலம் மேவு கண்டனார். மாலும் நான்முகனும் கருதி காணாத. கருதுதல், மதித்தல்னா கருதுதல் அர்த்தம். முன்னே சொல்லியிருக்கிறேன், மதி என்ற சொல்லினடியாக வந்தது மதித்தல் அப்படின்னு. மனத்தாலே கருதுவதற்கு தான் மதித்தல் அப்படின்னு பேர். மதித்தவர் காண்கிலா நீலம் மேவு கண்டனார் நிகழ்ந்த காழி சேர்ந்து. நீலம் மேவு கண்டன் என்று அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்குதுங்க. அந்த அடையாளம் பார்த்தும் கூட அவனுடைய உயர்வை தெரிந்து கொள்ள முடியவில்லையே இவர்களாலே அப்படிங்கிறதுக்காக நீலம் மேவு கண்டனார் என்று இறைவனை அடைமொழி போட்டு சொல்லிக்கிறார். நீலம் மேவு கண்டன் அது எதுக்காக இருக்குது? அவனுடைய பேரருள் திறத்தை உணர்த்துவதற்காக இருக்கிறது. அவன்தான் தலைவன் என்பதை உணர்த்துவதாக இருக்கிறது. தலைவன்னா மற்றவர்களுக்கு வருகின்ற துன்பத்தை தான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சுகம் செய்வோம். தம்மை அடைந்தார் வினை தீர்ப்பதென்றோ
தலையாயவர் தம் கடன் ஆவதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி இவனுங்க ஆவா என்று போய் விழுந்தார்கள். சரி, அந்த நஞ்சை என்கிட்ட கொடுங்கன்னு வாங்கிட்டு அவங்களுக்கு திரும்பவும் அமிர்தம் கொடுத்தார். அந்த அடையாளம் இருக்குது. அந்த அடையாளம் இருக்கிறது தெரிஞ்சும் கூட திருமாலும் பிரம்மனும் மதித்து அவனை காணாதவர்களாக ஆனார்கள் என்று சொன்னார். நிலை வெறுத்த நெஞ்சமோடு நேசமில் புதல்வர்கள் முலை வெறுத்த பேர் தொடங்கியே முனிவதன் முனம். மனைவி, மக்கள் இவங்கெல்லாம் நம்மை வெறுப்பார்கள், நாமும் நம்மை வெறுத்து கொள்வோம், என்னத்துக்கு இனி வாழணும் அப்படின்னு சொல்லி. அதான் நிலை வெறுத்த நெஞ்சம். நேசமில் புதல்வர்கள் தொடங்கி இவர்கள் முதலாக இருக்கிறவர்கள் எல்லாம் என்று அர்த்தம் பண்ணி கொள்ள வேண்டும். முனிவதன் முனம், முனிதல்னா வெறுத்தல். தலைபறித்த கையர் தேரர் தாம் தரிப்பறியவன். தலைபறித்தலாகிய வினையை உடைய சமணர்களும் தேரர்களும் தரிப்பறியவன். தரித்தல்னா மனதின் கண்ணே தாங்குதல். அப்படி தரிப்பதற்கு இயலாதவனாகிய சிலை பிடித்து எயிலைதான் திருந்து காழி சேமினே. தக்கனார் தலையறிந்த சங்கரன் தனது அறை அக்கினோடு அறவசைத்த அந்திவண்ணர். தக்கனார் தலையறித்த சங்கரன், தக்கனார் தலையை அறிஞ்சானே அவன் கொடுமை உடையவனோ அப்படின்னு கேட்டால் கொடுமை உடையவன் இல்லை சங்கரன். சங்கரன் என்ன சொல்லுங்கன்னு அர்த்தம், இன்பம் செய்வோன்னு அர்த்தம். தலையை அறிந்தவன் இன்பம் செய்வானாக ஆவானோ அப்படின்னு கேட்டால் தலையை அறிந்ததே இன்பம் செய்வதற்காகத்தான். தக்கனா தலையறிந்த சங்கரன் தனது அறை அக்கினோடு அறவு அசைத்தான். தனது அறை, தனது இடுப்பிலே அக்கும் அறவும் அசைத்தவன். அக்கு என்பது சங்குமணி. சங்குமணியையும் அரவினையும் இடுப்பிலே கட்டியவன். அக்கினோடு அறவசைத்த அந்திவண்ணர் காழியை ஒக்க ஞானசம்பந்தன் உரைத்த பாடல் வல்லவர். ஞானசம்பந்தன் உரைத்த பாடலில் ஒக்க வல்லவர். அப்புறம் ஒக்க உரைத்த பாடல், பொருந்தும்படியாக சொன்ன பாடல். அந்த பாடலே வல்லவர் மிக்க இன்பம் எய்தி விற்றிருந்து வாழ்தல் மெய்மை.